ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை இழந்தாய். அந்த அனைத்து விஷயங்களையும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது ஓடோடி வந்துள்ளேன். நான் வருவதற்கு அதிகமான காரணங்கள் உண்டு. எதுவுமே நான் உடனடியாக வந்து இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று சொல்லவும் மாட்டேன். அப்படி ஒரு முறை உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேனானால் அதை கொடுக்காமல் இருக்கவும் மாட்டேன். இந்த சாயாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு முக்கியமான இடத்தில் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் தான் உனக்கு இப்பொழுது தந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அழகான கண்மணியே, வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியமானது இல்லை. ஏனென்றால் உனக்கு முழு பாதுகாப்பு நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய மனதில் உன்னை எவ்வளவு பெரிய இடத்தில் வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் நீ பார். அவ்வளவு பெரிய இடத்தில் உன்னை நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய அழகான கண்மணியே. அதிகமாக உன் மீது நான் பாசத்தை வைத்துவிட்டு அதிகமாக உனக்கு நிறைய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற ஏற்பாடுகளையும் நான் செய்து வைத்துவிட்டேன். இனிமேல் உன்னுடைய ஆசைகள் படியும் உன்னுடைய கனவுகள் படியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கவே ஆரம்பிக்கும். எத்தனையோ விஷயங்களை மற்றவர்களுக்காக நீ இழந்திருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழக்கவே மாட்டாய். நான் சொல்கிறேன், நாளை நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். வசதியும் நிச்சயமாக இப்பொழுது இருப்பதெல்லாம் வசதி கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கான பணம்தான் இப்பொழுது உனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான பணமும் தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும்படி எல்லாமே உன் வாழ்க்கையில், அதுவும் உனக்கு மீறிய பணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் விட அதிகமாகவே உனக்கு பணங்களானது கிடைக்கத்தான் போகிறது. பணம் என்பது வெறும் வார்த்தை அல்ல. அதற்காக எத்தனை நாள் எத்தனை ஆண்டுகள் நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாய், எத்தனை நபர்களிடம் அவமானப்பட்டிருக்கிறாய். பணத்தை எப்பொழுதும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். அதை செலவு செய்வதற்கு முன்பு பலமுறை யோசித்து ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்கள் எடுத்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றங்கள் இருக்கும். இதுவரைக்கும் பல தவறுகளை நீ செய்திருக்கிறாய். அதெல்லாம் விடு. அதெல்லாம் தெரியாமல் நீ செய்த தவறு. சில சமயங்கள் எல்லாம் உன்னிடம் இல்லை என்றாலும் மற்றவருக்கு உதவியெல்லாம் நீ செய்திருக்கிறாய். பணம் உன்னிடம் 100 ரூபாய் தான் இருக்கிறது என்றால் மற்றவன் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் தருகிறீர்களா என்று கேட்டால் நீ தந்து விடுவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய மனமானது இளகிய மனமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அனைவரும் உனக்கு பாடத்தை கற்பித்து கற்பித்து நீ யார், எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலைமையில் உனக்கான விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்கள் அனைவருமே உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அதனால் இப்பொழுது உனக்கு நான் வசதியையும் வாய்ப்புகளையும் கொடுத்தால்தான் நிச்சயமாக உன்னால் முன்னுக்கு வர முடியும். என்னுடைய தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் அடிமேல் அடி விழும் பொழுதுதானே என்னென்னலாம் நடக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது புரிகிறதல்லவா? நிறைய அடிபட்டு விட்டாய். பணம் என்றால் என்ன, உன்னுடைய உறவுகள் என்றால் என்ன, பணம் இருந்தால் யார் வருவார்கள், பணம் இல்லை என்றால் யார் போவார்கள் என்பது அனைத்தையுமே நீ நன்றாகவே தெரிந்து கொண்டாய். அதனால் இனிமேல் உன்னை பற்றிய பயம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. எனக்கு உன் மீது அவ்வளவு நம்பிக்கை வந்துவிட்டது. ஏனென்றால் எல்லோரையும் புரிந்து கொண்டாயல்லவா? இதற்கு முன்பு நான் உன்னிடத்தில் இருந்து எடுத்தது எல்லாவற்றுக்கும் காரணம் புரிந்திருக்கும். எந்த அளவு நீ ஏமாந்தவளாக இருந்தாய் என்பதை நீ புரிந்திருப்பாய். நான் மட்டும் உன்னிடம் இருக்கும் சில விஷயங்கள் பொருட்களை எல்லாம் எடுக்காமல் இருந்திருந்தேன் என்றால் இன்னும் நீ அதிகமான ஏமாற்றவளாகத்தான்
இருந்திருப்பாய். இப்பொழுது சுதாரிப்பான குழந்தையாக நீ மாறிவிட்டாய். ஆசைகளாக ஒவ்வொரு நகையையும் பணத்தையும் சேர்த்தாய். ஆனால் சுதாரிப்பு இல்லாமல் அனைத்தையும் விட்டாய். ஆனால் இதற்கு மேல் நீ விட வேண்டிய ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இதுவரைக்கும் நீ தவறாக செய்யவில்லை. ஆனால் இதற்கு முன்பு எல்லாம் செய்தது என்றால் நீ எதுவும் அறியாமல் செய்துவிட்டாய். அதற்கு எல்லாவற்றுக்கும் சேர்த்து, மன உளைச்சலுக்கு அனைத்திற்கும் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை தான் இந்த சாயாகிய நான் தரப்போகிறேன். இந்த சாய் நிச்சயமாக ஒரு நல்ல வழி உனக்கு காமிப்பேன். யோகமும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இன்பமும் வந்தே தீரும். இன்பம் என்பது சாதாரணமாக யாருக்கும் வருவது கிடையாது தெரியுமா? இன்பம் என்பது அதுவும் நான் கொடுத்துவிட்டேன், ஆனால் நிரந்தரமாகத்தான் இருக்கும். உன்னை தேடி இன்பமும் யோகமும் வந்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரத்தில் அனைத்து நல்ல விஷயங்களையும் நீ பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நீ அனுபவிப்பாய். இதில் எந்த ஒரு சிறு மாற்றம் கூட இருக்காது. இந்த சாய் ஒருவனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டேனானால் நிச்சயமாக அவன் வாழ்நாள் முழுவதும் அதை நான் நல்லபடியாக நடத்தி கொண்டு அவனை ஒவ்வொரு முறையும் வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன். கண்களை துடைத்துக்கொள். எல்லா விஷயத்திலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. நல்லதுதான் நீ செய்வாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும். நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தேடி 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 ஓட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இனிமேல் அனைத்தும் உன்னை தேடி தாராளமாக ஓடி வந்து உனக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அனைத்து வாய்ப்புகளும் உனக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். சந்தோஷத்தோடு இருங்கள். சகல ஐஸ்வர்யத்தோடு இருங்கள். நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைதான். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்று எப்பொழுதும் சொல்லவும் மாட்டேன். இன்று உங்களுக்கு வாக்கினை கொடுத்து விட்டேன் அல்லவா? இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தரமாட்டேன். உங்களை வாழ வைத்து பார்ப்பது மட்டும்தான் என்னுடைய முழு நேர வேலை. சீக்கிரமாக பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை. நான் இப்பொழுது சொல்லும் எந்த ஒரு விஷயமும் பேச்சுக்காக சொல்வது கிடையாது. எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமலும் போகாது. இதற்கு முன்பு நடந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு பாடங்கள். இதற்கு மேல் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு யோகமும் சந்தோஷமும். இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமாக இருக்கவே போகிறீர்கள். போதும், கவலைப்பட்டது, கஷ்டப்பட்டது, கண்ணீர் சிந்தியது அனைத்தும் போதும். துடைப்பதற்கு இந்த சாய் வந்துவிட்டேன். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அமோகமே. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எந்நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அனைத்து வழிகளையும் நான் காமித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். ஓம் சாய்ராம்.